friends, welcome to CBC class 12th maths chapter 5 ஓட examples பார்த்துருக்கோம். example 32 கான solution இங்க பாருங்க dy by dx கண்டுபிடிக்கணும். போன example 31 பார்த்தீங்கன்னா தீட்டா தீட்டான்னு இருந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா tt ன்னு இருக்கு. ஸோ t தான் என்னோட பாராமீட்டர். ஓகேவா? ஸோ ஏவை பாராமீட்டர் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா a b c k m கேபிட்டல் a கேபிட்டல் b கேபிட்டல் c இதெல்லாம் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மாதிரி, கான்ஸ்டன்ட் மாதிரி, அதை எடுக்கக்கூடாது. t இல்லை தீட்டா இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இந்த சமக்கு நமக்கு t தான் பேராமீட்டர். ஸோ டீயை பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ dy by dxக்கு என்ன ஃபார்முலானா இங்கே பாருங்கள், t தானே பேராமீட்டர். அப்போது இந்த மேலே இருக்க dy அப்படியே போட்டுக்கோங்க பை இந்த dt டிவைடட் பை இந்த dx அப்படியே போட்டுக்கோங்க பை dt, அவ்வளோதான். ஸோ இப்போ x is equal to at ஸ்கொயரா, y is equal to 2at-யா, ரெண்டுத்தையும் y t வச்சு பண்ணலாம், x t வச்சு பண்ணலாம். differentiate with respect to t, இதையும் differentiate with respect to t. so dx by dt a இங்க பாருங்க a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். இதுலயும் அதே தான் dy by dt னா 2வும் கான்ஸ்டன்ட் aவும் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். t ஏ t வச்சே பண்றேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x என்னப்பா? with respect to x 1 தானப்பா. அதே மாதிரி t ஏ t வச்சே பண்ணா 1 தான், முடிஞ்சது. t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x ஸ்கொயர் என்னப்பா? x ஸ்கொயர்னா பவர் 2 ஃப்ரண்ட்ல வந்துரும், 2x ன்னு வரும். அதே மாதிரி t ஸ்கொயரை பண்ணா பவர் 2 ஃப்ரண்ட்ல வந்துரும், 2t. அதான் ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் x மாதிரியே t. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இதுல. so dy by dx is equal to dy by dt ஆன்சர் என்னது? 2a. dx by dt ஆன்சர் என்னது? 2at. இந்த 2 முன்னாடி எழுதிட்டேன். 2 2 கேன்சல், a கேன்சல், t மட்டும் தான் இருக்கு. ஆன்சர் 1/t. சம்மம் முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. எக்ஸ் இருந்துச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ணேன், dx by dt கண்டுபிடிச்சேன். ஒய் இருந்துச்சு, டிஃபரன்ஷியேட் பண்ணி dy by dt கண்டுபிடிச்சேன். கொண்டு போயிட்டு ரெண்டுத்தையும் அந்த ஆன்சரில் ஃபார்முலாவில் போட்டேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பாய்.